நான் ஒண்ணு சொல்றேன் சார், திமிங்கலம் யார் பேர் கொடுத்தா? பெரிய மீன் திமிங்கலம், மீன் வந்தாங்க சார். ஏன் அவன் மட்டும் சார் மீனை பார்த்தா அது கடவுளை மாத்திருப்பான். என்ன சார்? சரி, ஏன் எல்லாம் விநாயகர் கும்பிடுறீங்க? உருவாக்கப்பட்டது ஒரு யானை பார்த்தாக்கா மதிப்பு. உண்மையிலே சார் ஒரு யானை பார்த்தாக்கா ஒரு மதிப்பு, ரைட்டா? அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு குழந்தை பார்த்தாக்கா அம்மன் வராது ஒரு ஃபீல் பண்ணது. கல் வீசுங்களா மேடம்? கல் வீசுங்களா? இருக்கிறது கொடுப்பீங்க இல்ல இல்ல பண்ணி இருக்கிறது கொடுப்பீங்க. கொடுப்பீங்க அதுகிட்ட. உண்மையில சார் இது நம்ம இயற்கை. ஒரு மயிலை பாக்குறீங்க, இவ முருகா வந்தா வீட்டுக்கு. என்ன சார்? முருகா வந்தாரு, இது ஒரு மயில். ஒரு கனெக்ஷன் நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாம்பு வந்தாங்க வீட்டுல. நல்ல பாம்பு வந்திருக்கு, நல்ல பாம்பு வந்திருக்கு. இல்ல பாம்பு சிவன் சம்பந்தப்பட்ட நல்ல பாம்பு வந்திருக்கு மேடம். அது அடிக்க முடியும். அடிச்சா தப்பிதர் அடிச்சா கூட அதை போட்டு பால் ஊற்றி எல்லாம் பண்ணுவீங்க, மூடுவீங்க. உண்மையில மேடம் ஒரு என்னது ஒரு கோப்ரா நல்ல பாம்பு ஒரு அதுதான் அதில் கோயில் கட்டி வச்சாங்க. நல்ல பாம்புனா ஒரு ரெஸ்பெக்ட். ரெண்டு மேடம் வேற என்ன மேடம் இருக்கு? சிங்கம், புலி. அதெல்லாம் எங்க உட்காந்துருக்கு? சிங்கம் எங்க உட்காந்துருக்கு சார்? துர்கா, அம்மன் அந்த மாதிரி உட்காந்துருக்க. அந்த ஆட்டுக்கு சாமி இருக்கா சார்? ஆட்டுக்கு சாமி இருக்கா சார்? அதை வெட்டுக்கிறாங்க நான் தெரிஞ்சுங்க. கோழி கூட ஒரு சாமி இருக்கு சார். கோழி கூட முருகன், முருகன். மேடம் ஆட்டுக்கு இருக்கா சார்? நாய் கூட இருக்கு. நாய் யாரும் இருக்காங்க? நாய்க்கு வந்து ஒரு பயம் வந்து ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி எல்லா மிருகத்துக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன். யார் ப்ரொடெக்ஷனு? நம்ம முப்பாட்டம் பண்ணிருக்கான். இதெல்லாம் பண்ணுங்கடால தின்னுவானுங்க. மயிலே இருக்காதீங்க. மயிலுக்கு போட்டு தின்னுங்க. ஆடு மாடு மாடு சிவனுக்கு கொடுத்தாச்சு. எருமை யாருக்கு கொடுத்தா மேடம்? ஸோ நெப்பால வந்து யமனம் தின்னுவான் சார். எருமையை திரும்ப உங்களுக்கு ஆடு ஏசு நல்ல மேய்ப்பர். ஆடு மேய்ப்பர் சார். ஏசு அது கிறிஸ்டியன் சார். ஏன் அது வேற சார். நம்ம சமுதாயத்தில் வந்து ஆடு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை. அவர் கிறிஸ்டியன் இல்லை சார். அப்புறம் தமிழ் எல்லாருக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாச்சு சார். ஆடுக்கு இல்லை சார். அவங்களுக்கு கூட அவங்க யார் மேடம்? அவங்க ஆண்டை லட்சுமி சார். லட்சுமி நார்த் இந்தியா லட்சுமி ஆந்தை எல்லாருக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த ஆடு கூட ப்ரொடெக்ஷன் இல்லை சார். அதாவது சார் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க. ஒரு காலத்துல பண்ணாதான் ஒரு காலத்து நம்ம வந்து ஒரு மிருகத்தை பார்த்து ஒரு அன்போடு பார்ப்போம். இதே ஆப்பிரிக்காக ஒரு பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவான்? ஒரு காலத்துல ஒரு படத்தை ஒரு பாம்பு போகுது சார், அடி அடிச்சு சூப்புனா தின்றா சார். படத்தை காமெடி அப்படி புதுசா தின்றான். சனியை போட்டு கொஞ்சம் இஞ்சியை காட்டி போட்டு நல்லா தின்னுருக்கா. அது வந்து அந்த ஊர். நீங்க பிலிப்பீன் போங்க. பிலிப்பீன் போனாங்க சார். இது இருக்கு சார் மார்க்கெட்ல நாயெல்லாம் ஊர்ல இருக்கும். இந்த நாய்னா முட்டை போட்டு நாய் கொடுத்துருவாங்க. பிலிப்பீன் நாய் முட்டை எப்படி தின்றாங்க? முட்டை எப்படி தின்றாங்க? முட்டை வந்து அடப்படை என்னது? இல்ல ஆப்ப நீ வேற ஆப்ப. கோழி அடை வச்சிருவான் சார். 22 நாள்ல வந்து அது வந்து குஞ்சாகும். 17 நாள்ல எடுப்பா வெளியே. இப்ப சார் 17 19 எடுத்து விட்டு அப்பதான் ஆஃப் பண்ணி ரெக்க எல்லாமே இருக்கும். அது தின்னுமா? அது எவ்வளவு பெரிய பாவம் மேடம். அந்த பிலிப்பீன்காரன் மட்டும் தான் பண்ணுவோம். அப்படி 3% பார்க்கலாம். கொக்கு இருக்கும், கண் இருக்கும். அது நல்லா ருசி சாப்பிடும். இதெல்லாம் எப்படி சார் இருக்குது? மனிதன் அந்த மாதிரி ஆயிட்டான். நம்ம நாட்டில் பரவாயில்ல சார். நீங்க ஒரு வீட்டு போல குறையே தின்னும். உங்க ஆண்மனது அங்கே வந்து பலி சாப்பிடுது. இந்த மாதிரி ரொம்ப நம்ம சமுதாயம் சார். அதாவது நம்ம முப்பாட்டெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணிருக்காங்க. முப்பாட்டம்
இந்த மாதிரிலாம் பண்ணி தான் எல்லாம் இயற்கையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் பண்ணுங்க. ஒரு யானை பார்த்தா என்ன பண்ணுங்க மேடம் பண்ணுங்க. இதே ஆப்பிரிக்காவில் சார் வெட்டி என்ன பண்ணுவான், தந்தத்தை எடுப்பான், வேற ஒன்றும் இல்லை, அதை எடுத்து விட்டுருவோம். நம்மளாவது புரிஞ்சு வெட்டி கிட்டி என்ன பண்ணி திருப்பி விட்டுருவோம். அதெல்லாம் பண்ணோம்னா உடனே ஒன்று எடுப்பான். நம்ம என்ன சார் பண்ணுறோம், யானையை பால் குடி எடுக்கிறோம், மோதல் பண்ணுறோம். உண்மை இல்லையா? அந்த காசு என்ன பண்ணணும் இருக்குது ஒன்னால நம்ம போய் என்ன பண்ணாங்க கொஞ்சம் உறுதி கொடுத்துருவான். 150 ரூபாய் சார் கொடுத்துருவாங்க சார். இதே மாதிரி போனேன் சார், இண்டிவிஜுவா போனேன். அங்க யாரும் அந்த இதெல்லாம் போட மாட்டாங்க. நான் சும்மா போனேன், எங்க மாமாவோட போனேன். ஒரு 2 யானை நிறுத்தி கேட்டான், ஒரு வேணுமான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னாரு. ஆமா உங்களுக்கு அந்த மாலை என்ன பண்றது, அந்த ஈயெல்லாம் ஓடுறதுக்கு, அந்த மாலை ஈ ஓடுறதுக்கு அது இருக்கும். இந்தோனேஷியா அவங்களுக்கு தெரியாது. இதே நம்ம நாட்டில் கொடுத்தா ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ண மனிதர்கள் ஒரு சக்தி வரும், ஞான சக்தி வந்து புத்தி கிடைக்கலாம். இதெல்லாம் நம்ம மைண்ட் தான். அதனால நம்ம என்ன பண்ணணும், மனிதர்களும் அதனால மரத்தை வந்து கூட்ட ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து இயற்கை மவுண்டன்னா மலைகள், ஓஷன், ரிவர் இதெல்லாம் வந்து இப்ப காலம் எல்லாம் மறந்தாச்சு. மறந்து எல்லாம் என்ன பண்றீங்க, மனிதரை கும்பிடுறீங்க. யாசு கும்பிடுறீங்க, மனிதர். என்ன மாதிரி மனிதர்? இந்த கோயம்புத்தூர் ஒருத்தர் இருக்காரு, பெங்களூர் ஒருத்தர் இருக்காரு, 2-3 பேர் இருக்காரு. அப்புறம் வேற என்ன சார், அப்புறம் அங்கே இருக்காரு, பூனிலத்தில் இருக்காரு. எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் கூப்பிட்டுருங்க. எப்போ இதெல்லாம் மாற போறீங்க சார்? ஏற்கை எப்படி உங்களுக்கு வரும்? நல்லது எப்படி நடக்குது சார்? மனிதன் கும்பிட எப்படி ஏற்க, எப்படி கடவுளே உங்களுக்கு வருவார்? இதெல்லாம் என் படைப்பு, ஏன் என்ன பண்ணுறீங்க? மிருகத்துக்கு வந்து என்ன பண்ணுறீங்க சார்? அதுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. அது ஒரு மிருகம், நம்மளுடைய பாதுகாப்பு கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நல்லது செய்யுங்க, சாப்பாடு போடுங்க, கொடுங்க. அதுவும் ஜீவதானே சார். அந்த பாலாப்பழம் தப்பாக்காரன் சார் திமிங்களும் சாப்பிடுவான், வேலை சாப்பிடுவோம், தோசையில சாப்பிடுவோம். யாரு கஷ்டப்படுறா? யாரு கஷ்டப்படுறா? யார் ஆத்திரமா இருக்கா? அது தேவதைக்கு. இதனால மேமல் இந்த டால்ஃபினும் இந்த திமிங்களும் வந்து குட்டி போடுற ஜாதி. நம்ம மாதிரி, நம்ம அம்மா தாய் மாதிரி மாசம் வந்து குட்டி போடுவாங்க சார், முட்டை போட மாட்டாங்க. குட்டி போடுற ஜாதி, குட்டி போடுற மிருகங்கள். அந்த குட்டிக்கு எப்படி பார்க்கணும்? நம்ம திமிக்கணும் சார், உள்ள போகிறோம். அந்த பிள்ளைக்கு வந்து என்ன பண்ணுறது, காற்று தேவைப்படுது. அவங்க லங்ஸில் அவங்களாம் வந்து இயற்கையாக மூச்சு எடுத்துருவாங்க. அந்த மூச்சு என்ன பண்ணுறோம், அப்படியே கொண்டு போயிட்டு இந்த மிருகத்தை மேலே கொண்டு போச்சாங்கன்னா வச்சுக்கோ, 1-2 நாள் வச்சுக்கோ. மாத்திரம் அந்த மூச்சு வர வரைக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டம் சார். அந்த டைமில் சாப்பிடாது. ஒரு கோழி, யாருக்கு கோழி இருக்கீங்க? யாருக்கு கோழி இருக்கீங்க? கோழி வளர்க்குறீங்களா? அந்த கோழி வளர்த்துங்க. அந்த அம்மா வந்து ஒரு 12 முட்டை போடுறாங்க. ஒரு 12 முட்டை போடுறோம். அந்த முட்டை எப்படி பாதுகாக்குது? சாப்பிடாம உட்காரும் சார். 20 நாள் சாப்பிடாம உட்காரும், சாப்பிடாது. அந்த முட்டைலாம் வந்த பிறகுதான் அது பாதுகாக்கும். அதே டைம் நம்ம அதை அப்படி கொண்டு போவோம். அந்த பிள்ளைங்களை அந்த பிள்ளை கொண்டு போகணும் சார். மேலே பிராந்து பார்க்கும். என்ன பண்ணுவோம், எல்லாரும் கொண்டு போய் பார்த்து பிராந்து பார்க்கணும். ப்ரொடெக்ஷன் எப்படி ப்ரொடெக்ஷன் அந்த தாய்க்கு. அதெல்லாம் அந்த காலத்து கோழி மேடம். இப்போ அந்த சாம் கோழி இல்லை போச்சு. அந்த மாதிரி சார் ஏற்று சொல்லிக் கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி சாப்பிடாம, இந்த மாதிரி உட்காரு. அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை சார். இது 2 குஞ்சு வீட்டில் 2 குஞ்சு வாங்க, ஒரு ஆண் பொண்ணும் பெண் குஞ்சு வாங்க சார், விடுங்க. தன்னால தெரியும் அதுக்கு என்ன பண்ணணும். யாரும் சொல்லி நீங்க வேற மிருகத்தை கட்டி கொண்டு போவாங்க. அது 2 பேர் வைங்க சார். கை வரும், அது பண்ணும், முட்டை போடும், உட்காரம், எல்லாமே பார்த்து எப்படி எப்படி பண்ணும். ஏற்கை அதுக்கு ஒரு கனெக்ஷன் வரும்.
ஒரு டிவைன் கல்ச்சர் வரும். ஒரு தேவதை வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதான் நேச்சர் வந்து சிக்கன் அந்த மாதிரி சார். இப்போதான் எல்லாமே எல்லாம் பார்த்துட்டு வேற ஏதாவது அந்த எல்லாமே பாக்டீரியா கூட இயற்கை இருக்கு சார். ஒரு வைரஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. அதாவது எத்தனை பேர் நீங்க பிஹெச் ஃபாலோ பண்ண தெரியல. சில பேர் சொல்லுவாங்க சார் டெங்கி ஃபீவர் ரொம்ப வருது சார், என்ன பண்ண கேட்பாங்க. என்ன சொல்லுவேன் சார், எல்லாம் உட்காருங்க. என்ன சொல்லுவேன் சார், என்ன சொல்லுவேன், அந்த வைரஸ்க்கு மன்னிப்பு படிங்க. படிச்ச பிறகு ஹீல் பண்ண பிறகு பிரே காணாம போயிடும். உண்மையில சார் இல்லை இருக்குமா புரியுமா புரியாது இல்லை. ஆனா பிரே சார் பிரே இயற்கை தான். இயற்கை நம்ம ஒன்றாக அது கேட்கும். இங்கே இல்லை சொல்றோம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்கணும். ஞாபகம் பண்ணல சார். வைரஸ் எல்லாம் கொல்லதான் பார்க்குறீங்க. வைரஸை கொல்ல பார்க்குறீங்க, பாக்டீரியாவை கொல்ல பார்க்குறீங்க. கொல்லு எல்லாம் அடிச்சு இயற்கை நம்ம ஆத்திரப்படாத சார். இயற்கை ஆத்திரப்படாது மேடம். நானும் ஒரு இயற்கை தானே, நானும் ஒரு இறைவனை படிச்சது. நீ யார் இன்னைக்கு போடுறதுக்கு மன்னிப்பு கேள்வி. நீ மன்னிச்சது என் வீட்டுக்கு வந்திருக்க, எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்தால் உனக்கு என்ன லாபம் கேளுங்க. அந்த வைரஸை கேட்க போறீங்க சார், உனக்கு என்ன லாபம்? நம்ம ரெண்டு பேரும் இறைவன் படிச்சது. ஏன் கஷ்டப்படுற, ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கிறேன், நல்ல பேர் வாங்கிக்கணும் சார். அது போயிடும், போயிட்டு கேட்கணும். கேட்குற தன்மை நம்மளுக்கு வரணும் மேடம். தன்மை வந்தாதான் ஒரு சொந்தக்காரங்க மேடம் அவங்க போயிட்டு அப்பா இன்னும் என்ன வேணும் கீழே கொடுக்குறேன் போயிடும் அவ்வளோதானே மேடம். இல்லையா அதே மாதிரி நம்ம பேசணும். வயசு பேச கேட்கலாமா? பேசும்போது நமக்கு அந்த உரிமை வேணும். நீங்க மாறினாதான் அந்த உரிமை உங்களுக்கு வரும். நீங்க மாறாட்டே அந்த உரிமை வராது. புரியுதா மேடம்? நீங்களே சத்தம் போட்டாங்க அவன் எப்படி கேட்க போறான், அவன் கூட ஏன் சத்தம் போட போறான் கேட்பாங்க சார். சரி வாய்ப்பிருக்காங்க சார். அவங்க நீங்க பூரா அவங்க சமைக்கல, ஏதோ ஒரு ஆர்வத்தில் சமைக்காம இருக்காங்க. நீங்க என்ன சார் பண்றோம், ஏன் சமைக்கல சமைக்க இந்த வயசுல ஆதா அந்த சோறு டேஸ்ட் பண்ண போத டேஸ்ட்டு அவளை கையை போய் நடிப்பேன் உங்களுக்கு மன்னிச்சு தெரியாம பண்ணுறேன் சொல்லுங்க. அவளுக்கு மாறல சார், மரம் மாற மேடம். இதே மாதிரி தான் பொங்கலே கணவன் எல்லாம் ஒன்று தான் மேடம். எதுவும் என் தொந்தரவு போட்டேன், நான் என்ன தொந்தரவு பண்ண சொல்லு. ஏன்ப்பா ஏன் சண்டை போட்டேன், நம்ம ரெண்டு பேரும் தானே, வேற யாரும் இங்கே இருக்கேன். அந்த பேசும்போது மாறி வருவாங்க மேடம். அந்த 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 அவங்க வந்து எல்லாமே பாதுகாப்பு காற்று, இந்த வானம், இந்த பூமி, இந்த ஆறு, கடல் எல்லாம் பாதுகாக்கிறாங்க. இப்ப எல்லாமே தூரமா போயிட்டு இருக்காங்க சார். ரொம்ப தூரமா போயிட்டு இருக்காங்க. மனிதன் பண்றாங்க கிருமியிலேருந்து அந்த பெரிய யானை கூட அந்த நேச்சர் பீச் இருக்காங்க. பறவைகளுக்கு எல்லாமே இருக்காங்க சார். பாருங்க சார், இப்போ பூமி இப்படி இருக்கு. இந்த நார்த் போல் சவுத் போல் இல்லை சார், நார்த் போல் சவுத் போல். இங்கே விண்டர்னா அங்கே சம்மர் மாறி வரும். அங்கே சம்மர்னா இங்கே விண்டரு, இங்கே இங்கே விண்டர்னா அங்கே சம்மர், அப்படி மாறி மாறி வரும். ஆனால் குருவிகளால் முடியாது, தாங்காது அந்த அந்த என்னது அந்த குருவிகள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோட் சூட்லாம் போட்டுக்கிறீங்க. குருவி என்ன பண்ணோம், என்ன வேறு 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 என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், ஏங்க அங்கே பிறந்து போவோம் 6 மாதத்துக்கு. அங்கே ஃபுல்லாக குட்டி போட்டு திருப்பி பறந்து வரும். எப்படி சார் பறக்குதுங்க, யார் சொல்லி கொடுத்தா, யார் சொல்லி கொடுத்தா, யார் ரூட்டு, இந்த ரூட்டு இங்கே போய் யார் சொல்லி கொடுத்தா, அங்கே போ, அங்கே எப்படி தேவதைகள், தேவதைகள் டிவைன் நேச்சர் பீயிங்ஸ் ஆஃப் தி ஸ்கை. இப்போ அந்த மேக்னெட்டிக் அப்படியே அவங்க பார்ப்பாங்க. இப்போ கூட மேடம் ஒரு கப்பை போகுது, அந்த கப்பை எப்படி பண்ண பார்க்குறாங்க, கம்பஸை பாய்க்கிறாங்க. இந்த கம்பஸை பார்த்தா போகிறாங்க மேடம், கம்பஸு சொல்ல இப்படி போ, அப்படியே போயிட்டு போகும், போனால் அந்த இடம் சேர்த்துரும் அந்த மேப்பை பாருங்க. இதே மாதிரி அவங்களுக்கு காமிக்கிறாங்க இந்த 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 மேக்னெட்டிக்லாம், அதை பார்த்தா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறான் மனுஷன், குருவி பறந்து சுடுவான்னு தெரியுது.
என்ன பசி? சும்மா சார் பசி எங்கிங்க துப்பாக்கி ஒரு பசியா சார்? பசி ஒண்ணு சொல்லு. ஓ பசி சொல்றாங்க. அதனால எத்தனை குருவி காண போச்சு மேடம். இவ்வளோ குருவி ஆன் இமேஜின் குருவி பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்க குருவில போச்சு கொண்டாங்க. அடிப்பாங்க அந்த நாய் கொண்டு கொடுக்கும். நாய் கொண்டு கொடுக்கும். இந்த நாய் ரொம்ப தப்பு சார். எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. விஷயத்தை அடி போவாங்க. படத்தில் பார்க்கலாம் சார். இந்த பழக்கிற படத்தெல்லாம் இன்னும் பண்ண மாட்டாங்க சார். பாவம் சார், பாவம். அதுக்கு குழந்தை வந்திருக்கு, முடியாமல் வந்திருக்கு. நம்ம அதை ஆறுதல் கொடுக்கணுமா? அதை முடிச்சு கொடுக்கணும். எங்கள் ஊரில் சார் காட்டு பண்ணி சொல்லுவாங்க. என்ன சார்? காட்டு பண்ணி உள்ளுக்கு போவாங்க. உள்ளுக்கு துப்பாக்கி 4 பேர் போவாங்க. போகும்போது சுடும்போது மேடம் தெரியாம அவன் ஃப்ரெண்ட் சுடுவான். எப்படி? ஏன் அவன் ஃப்ரெண்ட் சொல்றான்? அந்த தேவதைகள் அங்க பாதுகாத்துதுங்க. இதான் பேரு காட்டு முனியாண்டி. நம்ம பேரை வச்சது ஆட்டு முனியாண்டி. எங்க ஊர்ல உங்களுக்கு இல்லை சார். எங்க ஊர்ல காட்டு முனியாண்டி இருப்பாங்க. காட்டு பேரு முன்னாடி இருப்பாங்க. இதெல்லாம் தேவதைகள். ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க பாதுகாப்பாங்க. எப்படி பாதுகாக்கிறது? ஒருத்தன் போவான் சார். கொஞ்சம் துப்பாக்கிப்பான். அவன் ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவன் கண்ணுக்கு பண்டி மாதிரி தெரியும். கூடுவான். யார் பண்ணுது? ஏன் வர? இதுதான் நல்லா இருக்கு. ஏன் வர? வேட்டைக்கு வரியா? வேட்டைக்கு போ. ஏன் இங்க வந்து வேட்டை பண்ற? இது நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி பேசணும். அப்படியே போறாங்க. திருந்த மாட்டாங்க. சரி சரி சார். சார் ஊர்ல கோழி பறக்குமா சார்? காட்டுல கோழி சூப்பரா பறக்குது. கோழி காட்டுல காட்டுல பார்த்தீங்களா சார்? இல்ல கோழி அழகா இருக்கும் சார். அழகா இருக்கும். நல்லா ஏற்கே நல்லா சாப்பிட்டு அழகா இருக்கும் சார். அதை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? உள்ளுக்கு காய்க்கும் சார். ஒரு காய்க்காது. எப்படி தப்பிக்கும்? எப்படி தப்பிக்கும்? தப்பிக்க முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு தப்பிக்கும் சார். அந்த தோக்கல சார் உள்ளுக்கு 30 இருக்கும். அடிக்கடி இப்படி போகும் சார். அப்படி போகும். ஒரு பூ மாதிரி போகும். அப்படியே போட்டு அந்த குருவில தப்பிக்கவே முடியாது. பண்டிகையும் தப்பிக்க முடியாது சார். அப்புறம் அடிப்பாங்க. ரொம்ப பாங்க மனிதன் ரொம்ப மோசமான யாருக்கு வேலைக்கு போறது? போய் கேளுங்க சார். அவன் துப்பாக்கில சார் உள்ளுக்கு அப்புறம் ஒரே இடத்துல 30 காய் அப்படி போகும். இப்படி போகுது. இப்படி பூ மாதிரி போகும் சார். இப்படி போகும். அவங்க 2 பேரும் அடிச்சிடும். ரொம்ப பாவம். ரொம்ப ரொம்ப தப்பு. அது மாதிரி யார் பயப்படுறது? பயப்படுறது இயற்கை. ஒன்றும் பயப்பட பாட்டு மன்னிப்பு கேளுங்க. ஒன்றும் டச் பண்ணாது. அதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வரும். சரிங்களா? சூறாவளி எங்க 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 ரொம்ப சார்? அமெரிக்கா. யார் மாட்டிக்கிறா? வெள்ளக்காரன். வீடே இருக்காது. எல்லாத்தையும் அடிச்சு போடும். கிளீன் பண்ணிடும். எல்லாம் கிளீன் பண்ணிடும். ஏன் வருது? அவங்க எவ்வளோ கம்பெனிக்காரங்க வெள்ளக்காரங்க. வெள்ளக்காரங்க எவ்வளோ கம்பெனிக்காரங்க. யார் ஏற்ற பண்ணாங்க வெள்ளக்காரங்க? அந்த அமெரிக்காவில் யார் இருந்தது? அமெரிக்காவில் வெள்ளக்காரன் போவாதுன்னு யார் இருந்தது? இந்தியன். அவங்க என்ன போயிட்டு வம்சமே மறுத்தாங்க. எல்லா பேங்க்ல எடுத்து இது ஏன் நானே போயிட்டு யாரா சார்? எவ்வளவு அபூர்வமா செய்ய 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 இந்த இயற்கையெல்லாம் ரொம்ப வரும். அதனால சார் சொல்லுவாங்க தப்பாண்டேன். தப்பாக்காரன் உனக்கு சுனாமி வராட்டா நீ என்ன பண்ணு? டால்ஃபினை வெட்டாத, டால்ஃபினை சாப்பிட்டாங்க, அப்புறம் வேலை சாப்பிடாத. நீங்க இதெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. காலம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நிப்பாட்டுங்க. சுனாமி வராது. இயற்கையை உங்க மேல அன்பு காமிங்க. பசிச்சாக்க சாப்பிடுங்க.
சார் மீன் உயிராக தின்னுவாங்க சார். மீன் உயிராக இருக்கும், அப்படி விட்டு 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 அப்படியே தின்னுவாங்க. அது மாதிரி உனக்கு போய் சீன்னு தின்னுவாங்க, பச்சையாக அந்த மீன் தின்னுவாங்க சார். அப்படியே தின்னுவாங்க. மீன் ஒன்று உயிராக இருக்கும். தப்பு தானே சார்? ரொம்ப தப்பு. அதனால தான் நாட்டில் வந்து ரொம்ப சுனாமி வருது. சுனாமி நேரம் இருக்கும், பயங்கரமாக வரும். சொல்லுவேன் எல்லாம் முதல்ல மன்னிப்புங்க, இதை நிப்பாட்டுங்க, இதெல்லாம் சரி. நெக்ஸ்ட் வந்து ஏன் வருது சார்? ஏன் வருது? அந்த இடம் ரொம்ப நெகட்டிவ் ஆகல சார். பூமி தாங்க முடியாமல் நடக்கும். அதாவது அக்டோபர்ல இந்தியாவுக்கு வந்து சுழல் சொன்னாங்க. இருக்கா மேடம்? நவம்பர் அக்டோபர் வரப்போது எல்லாம் போகுது. சென்னை எல்லாம் வந்துட்டு சொன்னாங்க. நடந்துச்சா? ஏன் நடக்கல? எல்லாம் எங்க நடந்துச்சு? நடந்துச்சு எல்லாம் உட்காந்து எல்லாம் பிளஸ் டெய்லி நைட் 10 மணிக்கு படிப்போம். புரியாது சார். அடுத்த நாளே ஆரஞ்சு ரெட் சார். அடுத்த நாளே ஆரஞ்சு. நீங்களும் அந்த டீம்ல சேர போறீங்கன்னா சேர்ந்து உங்களுக்கு நல்லது, உங்க நாட்டுக்கு நல்லது. இது சுனாமி வருதுன்னா ஒரு சைக்கிள் வருது. சைக்கிள் பேர் என்ன சார்? சைக்கிள் பேரு யார் சார்? கஜா. இந்த கஜா பாடமா? கஜா புயல் யாரு போட்டா? யாரு பேர்? யார் சார் நீங்க அதான் பேர் கொடுக்கறதுக்கு? உங்க சொந்தக்காரனா இது? இல்லை உங்க புள்ள பெத்த பிள்ளையாது இன்னைக்கு பாட்டு பேர் கொடுக்குறீங்க? எஸ் வை? யாரும் சொல்ல முடியாது. மனிதனை பயம் தான் மூர்த்துறாங்க. இது வரப்போகுது, இது நடக்க போகுது, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் வீட்டில் போய் வீட்டு உட்காந்துருக்கேன், வெளியே வாதிங்க, சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன், சாப்பாடு முடிஞ்சு போகிறோம். வயசு தான் கிளப்புறாங்க. யாராச்சும் உட்காந்து இந்த புயலை பிளஸ் பண்ணுமான்னு கேட்டாங்களா? அதை செய்யுங்க சார். நேற்று நான் போனேன் சார். நேற்று நான் வந்தேன் இந்த ஊருக்கு. எங்கே போனேன்? கொல்லிமலைக்கு போனேன். எங்கே போனேன்? கொல்லிமலை. அங்கே என்னத்தை பண்ண போறீங்க? வந்துட்டு இதெல்லாம் எங்க பண்ற வேலை சார். இதெல்லாம் கூட்டமாக போய் பண்றதில்ல. எங்க நாங்கள் செய்யற வேலை இதில் போயிட்டு சார். You know how negative the place was? Second, third black magic. அவ்வளோ நெகட்டிவ் சார். 8th level black magic இருந்துச்சாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். நாங்கள் புரிய வைக்க வரல உங்களுக்கு. நீங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிடுங்க வர புரியுதுங்களா? இது 8th level black magic. போயிட்டு ஒரு கோயிலுக்கு 8 கை அம்மன். எத்தனை கை அம்மன்? 8 கை. அங்கே போய் உட்காந்து சார் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். ஃபுல் இந்தியாவில் 3 இடம் இருக்குது சார். பிளாக் மேஜிக், சோர்ஸ் ஆஃப் பிளாக் மேஜிக். நம்பர் 1 இஸ் கொல்லிமலை. நம்பர் 2 இஸ் கேதார்நாத். இன்னொன்று வந்து மதுரா. இது 3 இடம் தான் சோர்ஸ் ஆஃப் பிளாக் மேஜிக் ஃபார் இந்தியா. மதுரா சார். அதாவது இந்த சாஸை பாவிச்சு தான் எல்லாமே நடக்குது. இதெல்லாம் 300 மில்லியன் இயர்ஸ் நடக்குது சார். மனிதன் இல்லாத போது நடந்து எங்கேயோ வந்து ஒரு எனர்ஜி வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து. இதே மாதிரி மெக்சிகோவில் இருந்துச்சு. மெக்சிகோ க்ளீன் பண்ணும். தமிழ்நாட்டில் வந்து 3 இடம் இருக்குது. சவுத் அமெரிக்கா பொலிவியாவில் 1, 2 இடம் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ண தான் சார் இந்த தாந்திரிக்கெல்லாம் பவர் கிடைக்காது. எல்லாம் கொல்லிமலையில் போயிட்டு ஏதோ ஒரு பவர் தேடுறாங்க. அந்த பவரை வச்சு தான் இவங்கெல்லாம் தாந்திரிக் பண்ணுறாங்க. தாந்திரிக்னா வசியம், இது பண்ணும், அது பண்ணும்லாம் பண்ணுறாங்க சார். அந்த மாதிரி போய்ட்டு அங்கே க்ளீன் பண்ண பார்த்தா நோ பிளாக் மேஜிக், நோ காட் ஃபார் எவ்ரி பாடி. யாருமே செக் பண்ணுங்க சார். யாருக்குமே இருக்காது காட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் மேடம் இருந்தாலும் பேசுகிறான்னு நினைப்பீங்க. நான் பேசிட்டே போவேன், நான் பண்ணிட்டே போவேன் சார். நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? என் வேலை இல்லை. என் வேலை வந்து பண்ணுற வேலை. இந்த பிறப்பியில் வந்து இறைவன் எனக்கு சக்தி கொடுத்துருக்காரு. நீ போடா பண்ணுறான்னு சொல்கிற, நான் பண்ணுறேன் சார். ஏன் சார் சொல்லிக் கொடுக்கணும்? இதான் சொல்லிக் கொடுக்குறது இல்லை சார். இதெல்லாம் சாப்பிட சொல்லிக் கொடுக்குறதா, அல்லது பட்டர் போட்டு ஜாம் சாப்பிட்டு கொடுக்குறதா, தோசையில் மசாலா போட்டு ஏன் சொல்லிக் கொடுக்குறதா சார்? இதெல்லாம்
தோசை பிடிக்காது, மசாலா தோசை வேணும் சார், எனக்கு கீ ரோஸ் வேணும் சார், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது சார். நீங்களாம் மாறணும், நீங்களாம் மாறினா தான் இதெல்லாம் நடக்கும். க்ளீன் பண்ணுறது பெருசு சார், அது க்ளீனாக வைக்கணுமே, அங்கே தானே பிரச்சனை. வீடை க்ளீன் பண்ணுறீங்க சார், ஒரு நாள் க்ளீன் பண்ணால் அன்னாட க்ளீன் பண்ணுமா, அன்னாடு கூட ஒரு நாள் கூட்டணுமா, ஒரு வாரம் கூட மூட்டீங்கன்னா ஆகும், குப்பை நிறையும். 2 மாதம் மேடம் எலி வர ஆரம்பிக்கும். அல்காச்சே எலி வரும் சார், எலி வர சார், எலி வரும், பூசணை பூக்கும், எல்லாமே ஆகாம. இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது, யார் க்ளீனாக வைக்கிறது? உங்கள் வேலை, எங்கள் வேலை இல்லை மேடம். எங்கள் வேலை வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறதான். யார் கீப் பண்ணுறது க்ளீனாக? உங்கள் வேலை தான். நீங்கள் தான் அங்கங்கே ஓடி எப்படி தான் வீட்டு க்ளீனாக இருக்க முடியும்? இப்படி சண்டை போடுறீங்க, புள்ளி சண்டை போடுறாங்க, எல்லாமே இதெல்லாம் மாறினா தான் தேவதைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. சரி, உங்கள் வீட்டு மண்ணுக்கு ஒரு பாய்ச்சி இருக்குது சார். பாய்ச்சினா என்ன மேடம்? பாய்ச்சினா ஒரு கொஞ்சம் மண்ணான இடம் இருக்கு, சரிங்களா மேடம்? சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பூ மரம் நடுறீங்க, பூ மரம் நடுறீங்க, சிறு சிறு பூ மரம். வீடு அழகாக இருக்கா சார்? அழகாக இருக்கா மேடம்? சூப்பராக இருக்கு. என்ன வரும்? பட்டாம்பூச்சி வரும், பாப்பாத்தி வரும். இவ்வளோ சத்தம், ஐயோ பாப்பாத்திலாம் வருது, வரும், இவ்வளோ சத்தமாக இருக்கு மேடம். இன்னும் செஞ்சாக்க மேடம், குருவி வந்து கூடு கட்டும், குருவி வந்து கூடு கட்டும். நல்ல ஒரு மரம் குருவி. ஏன் ரொம்ப தூரம்? ஒரு சின்ன ஒரு பொட்டி மாதிரி போடுங்களேன், ஒரு ஓட்டா போடுங்க, நிச்சயமா குருவி வந்து கூடு கட்டும். நீங்களா கூப்பிடுங்க வாங்க, அந்த மாதிரி பண்ணுவீங்களா சார்? அந்த மாதிரி பண்ணுங்க, செய்யுங்க. குருவிங்க வரும், அது புல்ல பக்குதுங்க. இப்போ ஆன எனர்ஜி சார், அதெல்லாம் பட்டாம்பூச்சி வரும். இதே மாதிரி மேடம் நான் மட்டும் ஒன்றும் பண்ணாதீங்களே, அந்த நட்ட பூவெல்லாம் சார் அப்படி விட்டுருங்க. என்ன நடக்குது சார்? வாடி போயிடும், செத்து போயிடும், வேற வேற செடிங்க மூலியம். உண்மை இல்லையா? 4 மாதம் இடம் இருந்தால் சார் அவுக்காயிடும். இந்த செடி செத்து போயிடும். சரி, காப்பாற்று பண்ணணும், எல்லாத்துக்கும் பிடிக்கும், வேலை இருக்குது செய்யுது, உரம் போடணும், என்னதும் பண்ண மேடம். அப்புறம் பாப்பாத்தி எல்லாம் போயிடும் மேடம். இதான் க்ளீன் இஸ் நாட் ஈஸி. க்ளீன் ஒன் டைம் இஸ் ஈஸி. ஆனால் அப்படியே சும்மா ரொம்ப ஈஸி சார். அப்போ கொடுக்கலாம், எல்லாரும் கொடுங்க, எல்லாம் அழுக்காயிடும் மேடம். ஏன் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிற மேடம், ஒரு 2 பொம்பளை பிள்ளையும் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறோம் சார், தின்ன பிளேட் கூட கதவாமல் இருக்குது சார். அந்த வீடு 12 மணிக்கு போகிறோம், அந்த வீட்டுக்கு கூப்பிட்றாரு, போனேன் அப்படியே கச்சா முச்சா கிடக்குது. 2 பொம்பளை போகும், இது கூட பார்க்க எப்படி சார்? கஷ்டம் முடிச்சா தின்ன பிளேட் கழுவ முடியல சார். அவங்க வீட்டு கை கூட கழுவுறாங்க. இப்படி அந்த வீடு அழகாக இருக்கும் போது எப்படி? அந்த காலத்தில் வரவேறு அடி வருவது சார். அந்த காலத்துலாம் இப்போ அடுத்த போலீஸ்கார வர வீட்டுக்கு பிள்ளை அடிச்சாக்கா டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குறீங்க. அந்த காலத்தில் சார் உங்கள் அப்பா வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு டீச்சர் நல்லா அடி சொல்லிட்டு போவார் சார் டீச்சருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்துடுவான், என் பிள்ளை ஏன் அடிச்சேன்னு மாதிரி காலமாக மாறி போயிருக்கேன். ப்ரொடெக்ஷன் அப்போனே பிள்ளைய ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேலே ப்ரொடெக்ஷன் தேவை பிள்ளைய. இப்படிதான் இருந்து பார்த்துங்க. சொந்த பிள்ளை சொந்த சம்பளத்தை நான் எல்லாத்தையும் படம் பிடிச்சேன் மேடம். அந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் படம் செக்கி படம் பிடிச்சேன். ஓகே சார், பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் போனேன் இல்லை நான் மேடம் எல்லாம் கிறிஸ்டியன் நீ சர்ச் பண்ண நல்லது கற்றுக்கலாம் கேட்பேன். தமிழ் தான் நல்லா கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. தமிழ் கோயிலில் நீ பூஜை பண்ணி வீட்டுக்கு போ, அவ்வளோதான். கிறிஸ்டியனு இது பண்ணு அப்புறம் இன்னும் சொல்லி கொடுப்பாங்க அவங்க ஜாதியில். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்ம பூஜை தான், பூஜை பண்ணிட்டு போயிடுவோம், பூ செஞ்சு போயிடும். யாரும் ஸ்பீச் யாரும் கொடுக்கணும், அவங்க ஃபுல்லாக ஸ்பீச் தான் மேடம். அந்த மாதிரி மாதிரி இந்த மாதிரி பண்ணுறீங்களா? என்ன கேட்டா 2 பிள்ளை வெட்ட வச்சு பாரு. ஓகே சார், நீங்கள் அடுத்த வாடி வாங்க பாப்போன்னு சொல்லிட்டீங்க. சரி பாப்போன்னு சொன்னேன். இன்னும் போகாம இருக்கேன் சார் சொல்லி ஒரு 1.5 வருஷமாச்சு. அவர் ஓட்டக்காரர் எப்படி சார் அந்த மாதிரி ஆசை போட்டு கொண்டு போகிறாங்க சார். பேர் ஹைகோர்ட் நான் எந்த பேருமே போன பிரச்சனை. ஆனால் அந்த வீடு வந்து ஒரு திங் வேணும் சார். நீங்கள் வீடை க்ளீன் பண்ணாங்கன்னா அதே மாதிரி உங்கள் காலனி க்ளீன் பண்ணோம், உங்கள் சிட்டியை க்ளீன் பண்ணோம், அப்புறம் தான் உங்கள் நாடே க்ளீன் ஆகப்படும். கிளென்லினஸ் கச்சரா இல்லை, தாட் ஃபார்ம். எவ்வளோ தாட் நெகட்டிவ் இருக்கோ அப்போ இந்த நெகட்டிவாக ஆகிட்டே போயிட்டு நீங்கள் தான் மாறணும். இந்த தாட் ஃபார்ம் மாறினா தான் எல்லாமே மாறும். இது நம்ம பண்ணுவோம் மேடம். சார் புரியுதுங்களா சார்? ஓகே, அதே மாதிரி சார்
ஏன் சுனாமி வருதுன்னா இவங்க பண்ற அட்டகாசம் இயற்கையை தாங்க முடியாம இருக்கு. அதனால நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். ஒரு வாழை மரத்தை பார்த்தாலும் திங்க் பண்ணுங்க, இனிமேல் நான் வாழை இலை சாப்பிடல சொல்லணும். அப்படி சாப்பிட்டா நான் வாழை இலையை சாப்பிடுவேன்னு சொல்லணும். கடைக்கு போறீங்க, இவ்வளவு வாழை தேவையா, அப்புறம் வாழை தேவை சார், அதில் பாதியில் தின்னலாம் சார், தின்ன முடியாது சார். இவ்வளவு வாழை போடுறோம், அதாவது இந்த மாதிரி சொல்லி சொல்லி சொல்லிதான் இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க. 16 வரி ஏன் கொடுங்க சார். நான் ஒன்று சொல்றேன் மேடம், அந்த என்னைக்கு இந்த கத்தி கொண்டு போய் வாழை வெட்ட கொள்ளுவோம், அந்த வாழை கால் ஒரு எத்து போலாம் எத்த மேடம், அது காலுக்கு இல்லாம இருக்கு மேடம். நான் ஒரு வேலை வந்திருக்கேன், நான் பழக்கம் இருக்கேன், பழக்க போட வாங்க சொல்லுவோம். பழக்கும் போது வா, ஏன் நீ பழக்கம் அரை விடுங்க சார், அது கை கால் இல்லை சார், பேச முடியாம உட்காந்து நான் என்ன சொல்றேன், அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை சார். அதனால சார் பூமிக்கெல்லாம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நீங்க பண்ணதான் இதெல்லாம் மாறி வரும். நீங்க பண்ணுங்க மேடம், நீங்க மாற தேவை. நீங்க பண்ண நீங்களே மாறும், குடும்பம் மாறும், பக்கத்துல இருக்காங்க மாறும், இந்த நாடே மாறி வரும். அதுதான் தப்பான வேலை செய்யாதீங்க, தப்பான ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப பேர் ரொம்ப தப்பா பண்ணாங்க சார். எல்லாம் மனிதனை படத்தை வீட்டை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. எப்போ மாறுபடுதுன்னா இப்படி இதெல்லாம் ஏன் வருது? அப்புறம் சாபங்க அமெரிக்காரன் யார் சாபம் பண்றா? அமெரிக்கன்காரன் யார் சாபம் பண்றா? யாரு? ஆப்கானிஸ்தான், ஈரான் வேற, ஈராக் வேற, பாகிஸ்தான் வேற. யாரு அவ்வளோ பேர் சாப்பிட விடலாம், அப்புறம் அட்டகாசம் போடலாம் சார். ஆரம்பி இந்த காரன் எத்தனை பேர் போடுறான், எத்தனை பாம்பு போடுறான் மேடம், எத்தனை பேர் மேட்டிங் இருக்கான். சவுத் அமெரிக்கா, கியூபா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு பெரிய போலீஸ் மேலே நினைப்பு அவருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நாம ஆக மேடம், இந்த நாடு போயிடும். இந்த இந்தியா நாட்டை யார் சார் நாடுது? இந்தியா நாட்டை 300 வருஷம் யாரும் நாடுது? இங்கிலீஷ். அவன் எவ்வளவு பேர் நாடு சார்? அவன் எவ்வளவு பேர் நாடு? எவ்வளவு தமிழ்நாடு பேசுற, தமிழ்நாடு பேசு சார், பாதி கூட வராது. எவ்வளவு காலம் ஆனா சார்? ஏன் இந்த மாதிரி ஆனா? ஏன் சார் இந்தியாவுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்தா தேவைப்பட்டது வந்தாங்க ஒரு கால டிவைன் பிளான். இல்லாட்டி சண்டை போட்டுருக்கீங்க சார், என்ன சண்டை போட்டுருக்கீங்க சார், என்ன சண்டை போட்டுருப்பீங்க? வந்து எல்லாம் அழைச்சா எதை அழைச்சான்? பம்பளைங்க அந்த நெருப்பில் பிரிக்கிற அழிச்சான். நெக்ஸ்ட் அந்த பெரிய லேண்ட் ஒன்று அழிச்சான், ராஜாம்பாங்க அழிச்சாங்க. எதுவும் சார் அவங்க அழிச்சாங்க. அழிச்சுன்னா எதுவும் ஒரு இது வந்திருக்கு. இப்போ ஐம் நாட் சேயிங் அவங்க நல்ல செய்யணும்னு சொல்ல சார். காலம் வந்தான் முஸ்லீம் ஏன் இந்தியாவுக்கு வந்து சார்? இல்ல சார், இல்லாட்டி சிவ பக்தனும் விஷ்ணு சண்டை போட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு சார். ஷாய்பாய் டைம் விஷ்ணு வாய்ஸ் அந்த காலத்தில் சார் நம்ம சொல்ல காலத்தில் இந்த விஷ்ணு குண்டங்களும் பெரிய பெரிய இது போடுவாங்க. கணக்கு ஒருத்தன் நாம் ஓம் நம்ம சொல்லி அனுப்பாங்க. அந்த அந்த இது காலத்தில் போகும்போது அனுப்பணும். அந்த மாதிரி சார் வந்தவர்களே உண்டாயிட்டு அடிக்கிறாங்க. இந்த முஸ்லீம் வந்து எல்லாத்தையும் உடைச்சானுங்க. கோயில் விட்டு அவன் கோயிலை கட்டினான், இந்த கோயிலை உடைச்சி அவன் கோயிலை கட்டினான். இதே மாதிரி கொண்டு வந்து அந்த குத்துப்பினர் மேல பில்லியன் குத்துப்பினா 37 கோயிலை அடிச்சு அது கட்டினாங்க. குத்துப்பினா அந்த இடத்த இந்த மாதிரி சார், இந்த மாதிரி மறுபடி காலம் என்ன நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை இல்லாம ஒரு இடத்துல எத்தனை கோயில் இருக்கு சார். சரி, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர், ஃப்ளட், எர்த்குவேக். இதெல்லாம் நீங்க படிக்க தான் நடந்து வரோம். இதே மாதிரி சார் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு வீடியோ இருக்கு சார். இந்த பிரம்மகுமாரிஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க நவம்பர் 2017. ஏதோ ஒரு பெருசா வந்து எல்லாமே போகும்போது சொன்னாங்க. யாரும் அந்த வீடியோ கிடைச்சதா? அவங்க மனு அனுப்புறாங்க. ESP Center of Brahma Kumaris will predict there's going to be a catastrophic failure of Tamil Nadu on Tamil Nadu in the area. Sorry, the area. Tamil Nadu area. எல்லாம் வரும்போது
அந்த மோடிக்கு அனுப்பி ப்ளீஸ் டேக் த நெசசரி ப்ரிகாஷன். இல்லை ரொம்ப சார் கேரளா எல்லாம் எல்லாம் வந்துச்சு. சரி சார், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறவங்க நீங்கள் ஒரு பெரிய நீங்கள் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் எடுத்து பண்ண வேண்டியதானே? ஸ்டாப் பண்ணலையே. ஸ்டாப் பண்ணியா? வாயா, இங்கிலீஷ் பேசாத வாங்க. ஐயா இவர் சார், இவர் சார் வந்தா சார், டெல்லியில் வந்திருக்கேன் சார். Stand here. First thing you come, what do you do? When you came in shopping, what do you do? I don't like people falling on my foot. Now, என்ன சொல்லி கடவுள் மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற சார்? எல்லாமே கடவுள் தான். எல்லாமே கடவுளா படைச்சவங்க. ஏதோ சில காரணத்தினால நீங்க கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் அவன் தான் சார். எல்லாமே இறைவனோட குழந்தைகள். Everybody is a child of God. Listen, I'm also a child of God. You also a child. Everybody is a child of God. ஒன்றும் காலை விட்டாரு. எனக்கு பிடிக்காத காலை விடுவேன். நானும் காலை விடுவேன். யாராவது காலை விடுவேன், அவன் காலை விடுவேன். வேணும்னா அம்மா காலை விடுவேன். யார் காலை விடணும்? ஏன் வந்தவங்க குழந்தையா இருந்து ஒன்றும் பண்ணும்போது அவங்க தான் முழுக்க உட்கார்ந்தாங்க. உங்க பாதுகாத்தாங்க, சாப்பாடு ஊட்டினாங்க, பால் கொடுத்தாங்க. மதை ஒன்றியும் Mother's Day, not at anybody's day. Father's Day, okay, you want to fall before, but Mother's Day you must fall. She took care of you from the baby, you cannot talk, you cannot eat, she took care of you, she did everything for you. God fall on my leg. Understand? Great. And what do you come and tell me? நீ கடவுள் மாதிரி கேட்டா சொல்றாங்க. சொன்னாங்க கிட்ட கேரளாவில் மழை பெய்யுது, வெள்ளம் அடிச்சு உழுகுது. You say that Kerala was full of floods. Kerala, the floods went away after sir removed the rains also. Good. Okay, thank you. The lakes went away. கோச்சிக்கு போயிட்டு சார் அந்த இடத்த எல்லாம் கிளீன் பண்ணும். The rains went இந்த நைட்டை பற்றி கிளியர் பண்ண பிறகுதான் சார் இம்மீடியட்லி அந்த சன்னே வெளியே போயிடுச்சு. the clouds. அன்னையிலேருந்து மழை பெய்யுது. இதான் நம்புறீங்களோ நம்புறீங்களோ, I don't care. You believe, you don't believe, I don't care. No. The moment he I know my word. the rain stopped, the floods went away. How can people believe? See, the moment he said Okay, go. இதெல்லாம் நம்ப முடியல சார், நம்ப முடியாது. அதே மாதிரி நீங்களும் எல்லாம் பண்ணலாம். இயற்கையை வந்து நீங்க அணைச்சி இயற்கையை கொண்டு வந்தாதான் இயற்கை உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க தான் இயற்கையெல்லாம் ஃபைட் பண்றீங்க. இயற்கையை மழை பெய்யுது, மழை பெய்யுது, எவ்வளவு செத்துப்பான், ரொம்ப ஆத்திரமா அப்படி சார். நம்ப மாட்டீங்க. இந்த இது ஒரு வரப்போகுது, சூறாவளி வரப்போகுது அக்டோபர் மாசத்துல. அந்த டைம்ல சார் நான் அப்பதான் வந்து சேரேன். எங்க கேதார்நாத் போயிட்டு நான் வந்து சேரேன் சென்னைக்கு. நான் ஹோட்டலில் உட்காருக்கேன், ஒரு டிவி ஓடுது. நான் வீடியோ பண்ண டிவி, நான் வீடியோ நான் அனுப்பிட்டேன். அவன் சொல்றான் மழை பெய்யுது, வெள்ளம் வருது, பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க, அழுகுறான் சார். என்னடா அவங்களுக்கெல்லாம் மழை பெய்யலாம் அழுகுறீங்க, மழை பெய்யாது ஏன் மழை பெய்யாதுங்க? இயற்கை என்ன பண்ணும் இயற்கை ஆப்போசிட் நம்ம சார். ரொம்ப ஆக்கம் வந்துச்சு, ரொம்ப ஆக்கம் வந்துச்சு. அந்த இயற்கை ஒரு நன்றி சொல்லுவாங்க தெரிஞ்சியா? பாரம்பரியம் எல்லாமே தான் பண்றாங்க. ஓ மழை பெய்யுது, என் பிள்ளை ஸ்கூல் போல ஸ்கூல்ல 3 நாள் கூட்டினாங்க. 3 ஸ்கூல்ல மூணு ஸ்கூல் முன்னாங்க செத்த பேர் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு லீவ் வேற, லீவ் வேற என் மழை போட்டோம் ஸ்கூலுக்கு நெகட்டிவ் ப்ராப்ளம் சார். இந்த மாதிரி பண்ணும்போது இனிமே மழை வராது, ஸ்கூல் வராது, இயற்கை வர ஆரம்பிக்கும். இயற்கையில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் போயிட்டு அந்த பீச்சில் போய் உட்காந்தேன் சார். சரி சார், அந்த பீச்சில் போய் உட்காந்து இந்த பீச்சில் மாரிலா பீச்சில் நான் ஒண்டியா போனேன் சார். அவங்கள ஒரு கூட்டமாக போனேன். அந்த ஒண்டியா போயிட்டு டைமில் இருக்கேன், போய் உட்காந்தேன், செஞ்சேன் சார். அடுத்த நாள் வந்து சார் ஆரஞ்சு அலர்ட். இப்படி இயற்கை சார் நம்ம ஃப்ரெண்டு.
உங்க ஃப்ரெண்ட் அது என் ஃப்ரெண்டு சார். உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னீங்க சார்? இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆக்கிருங்க. எவ்வளவு எவ்வளவு நீங்க யாக்கோ மழை கணக்க போயிடும். எத்தனை பேர் சார் நீங்களும் நம்ப மாட்டீங்க. இந்த முருகன் நேந்திரியா அதான் நான் நேந்திரியா 2 பேரும் நாங்களாம் போய் நைட்ல போய் தாமரத்தில் உட்காந்துருக்கோம். அழகா வெளிச்சமா தெரியுது, அந்த 3 தெரியுது. அவங்களெல்லாம் நல்லா தெரியுது. எல்லாம் உட்காந்து நான் கும்பிட்டோம் சார், எல்லாம் ஏறி கும்பிட்டோம். 10 நிமிஷம் மழை பெய்யுது சார். உண்மையிலேயா அடிக்கு ஒண்ணு மழை பெய்யுது, 1 ஹவர் பெஞ்ச மழை. எங்களுக்கு நாங்கள் உட்காந்துருவோம், பண்ண முடியாது. எப்படி நடக்குது? இயற்கையால பண்ண முடியும் சார். நீங்களாம் தப்பா போய் இந்த சித்தர் அந்த சித்தர் போய் கும்பிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்த போய் கும்பிட்டுருங்க. இயற்கை எல்லாமே மறந்தாச்சு. எனக்கு என்ன கிடைக்கும், அங்க போனா என்ன கிடைக்கும், இங்க போனா கிடைக்கும், எல்லாமே போயிட்டு இருக்கீங்க. ஒன்னும் கிடைக்க போகுது, எல்லாம் இயற்கை தான் கொடுப்போம் சார். இயற்கை இதை முதல்ல அனுசரிச்சுங்க. எல்லாமே ஒண்ணுமே நடக்காது. அவங்களுக்கு நம்ம கஷ்டப்பட வரல சார். நம்ம கூட உணர்ந்து இருந்து நம்ம ஹெல்ப் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தூரமா போயிட்டே இருக்கோம். இதே மாதிரி சார் யார் வந்தா கிளாஸ்க்கு? திருவண்ணாமலை கிளாஸ் யார் வந்தா? திருவண்ணாமலை கிளாஸ் யார் வந்தா? திருவண்ணாமலைக்கு வந்து சார் வந்தீங்க சார், வந்தீங்களா சார் திருவண்ணாமலைக்கு? வாங்க.